ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமாவில் இந்த 100 கோடி 180 கோடி 200 கோடி 250 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க பார்த்தீங்களா. இந்த நடிகர்களை விமர்சனப்படுத்தி ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாவாகட்டும் எங்க மைக்கு கிடைச்சாலும் காரி காரி துப்புறதுன்றது வழக்கமா போச்சு. அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு சில தயாரிப்பாளர்களை மேடையில மைக்கு கிடைச்சுக்கிட்டா அவனுக்கு எதுக்கு 200 கோடி, இவனுக்கு எதுக்கு 250 கோடி அப்படின்ற மாதிரி மக்களையே மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டானுங்க. அந்த நடிகருக்கு எதுக்குங்க 250 கோடி, இவனுக்கு எதுக்கு 200 கோடி, சம்பளத்தை குறைக்க சொல்லுங்க, எங்களை மாதிரி தயாரிப்பாளர்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு கண்ணீர் மல்க பேசுறாங்க. இதுல என்னதான் ஒரு 50% உண்மையா இருந்தாலும் மீதி 50% இது வன்மத்தை கக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படி பேசி பேசியே மக்களோட மைண்ட் செட்டே மாத்திட்டானுங்க. அதனால இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிக்கெட் விலை ஏறி போச்சு, தியேட்டர்ல பார்க்க மாட்டோம், நாங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறோம். அப்படியே நாங்க தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னா டிக்கெட் ரேட்டை குறைங்க, எங்களுக்காக குறைங்க, போய் அந்த நடிகரோட சம்பளத்தை குறைங்க, 200 கோடி வாங்குறாங்க அவன் சம்பளத்தை குறைங்க இப்படின்ற அளவுக்கு மக்களோட மனநிலையை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே சினிமாக்காரங்க தான். அதாவது சினிமாக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால இந்த நடிகர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு. இந்த புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியதுதான் ஒரு சினிமாக்காரனோட கடமை. ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க, தன்னோட பப்ளிசிட்டிக்காகவும் தன்னை பழி வாங்கிய ஒரு சில இயக்குநர்களாகட்டும் தயாரிப்பாளராகட்டும் அவங்கள நான் மேடையில மைக்க பிடிச்சி பழி வாங்குறேன் பாரு, இந்த ஹீரோவை நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி வன்மத்தை கக்குகிறார்கள். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலாகட்டும் இதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம் எதுவுமே அவங்க ஓப்பனா சொல்றது இல்ல. மக்களுக்கு ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துறது தான் இந்த சோசியல் மீடியால சமீபத்தில் பயங்கர வைரலா நடந்துட்டு இருக்கு. இதனால நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. ஆனா இருந்தாலும் இந்த தயாரிப்பாளர்களாகட்டும் இயக்குநராகட்டும் அவங்களோட குற்றச்சாட்டையும் தாண்டி மக்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்னன்னா, உண்மையாவே இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம், 200 கோடின்றது ஒரு சாதாரணமான விஷயங்களாங்க. 1 கோடி வந்தாலே நான் ஃபேமிலியோட செட்டில் ஆயிடுவேன், என்னோட பையன் வரைக்கும் செட்டில் ஆயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பாதிக்கிறாங்களே, இதுக்கு அவங்க தகுதியானவரா? என்ன பண்றாங்க, ஸ்கிரீன்ல ஆடுறாங்க, பாடுறாங்க, ஃபைட் பண்றாங்க, இவ்வளவு தானே. இருந்தாலும் இதே சினிமாக்குள்ள தன்னோட உயிரை கொடுத்து டெடிகேஷனோட நடிகர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த சிகரெட்டை வாயில தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் ஏடா உடமா டான்ஸ் ஆடுறது, 200 பேர் அடிக்கிறவன் இவங்களுக்கு எல்லாம் 200 கோடி சம்பளமா அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு குழம்பு இருக்குது இல்லைங்களா. அந்த குழப்பத்தை இன்னைக்கு நான் கிளியர் பண்ண போறேன். அதுக்கான அந்த புரிதலை ஏற்படுத்துற வீடியோ தான் இது. அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இன்டெப்தா சினிமால நடிகர்களை கேட்டகரியா பிரிச்சு இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம், இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கம்மி சம்பளம் அப்படின்றத பத்தி பேசி இந்த வீடியோவோட உங்களுக்கு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் எத்தனை இயக்குநர்கள் ஆகட்டும் எத்தனை தயாரிப்பாளர்கள் மைக்க பிடிச்சி இந்த நடிகரை நான் கால் ஷீட் கொடுக்க மாட்டான், இந்த நடிகர் இவ்வளவு சம்பளம் கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அட போயான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ வாங்க நேரம் நடத்தாம வீடியோல போய் அதுக்கான விளக்கத்தை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். அதாவது தமிழ் சினிமா ஆகட்டும் இந்திய சினிமா ஆகட்டும் உலக சினிமா ஆகட்டுங்க, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை 2 கேட்டகரியில் பிரிப்பாங்க. அதுல முதல் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க, இன்னொன்னு கேரக்டர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. சோ இந்த மெத்தட் ஆக்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஆக்டிங்குள்ள எந்தெந்த நடிகர்கள்லாம் வருவாங்க அப்படின்றத பத்தி சொல்றேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல வராங்க பாத்தீங்களா நடிகர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் பெரிய லெவல்ல ஏறாது, இவங்களோட மார்க்கெட்டும் பெரிய லெவல்ல ஓப்பனே ஆகாது. அதுக்கான காரணமும் என்னன்றதை நம்ம விளக்கிடலாம் இப்போ. அதாவது இந்த மெத்தட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்னர் மோட்டிவேஷன் இன்னர் எமோஷன், அதாவது ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாச்சு, ஏப்பா நீ ஒரு பிச்சைக்காரனா நடிகிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மெத்தட் ஆக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே பிச்சைக்காரனா மாறிடுவாங்க. அதுக்காக அவங்க என்ன தெரியுங்களா செய்வாங்க, போய் 1 மாசம் பிச்சைக்காரன் கூட கூடாரத்துல உட்காந்துட்டு அவன் என்ன பண்றான், அவன் எப்படி பிச்சை எடுக்கிறான், அவன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவன் முகரகட்ட, அவன் தலை ஹேர் ஸ்டைல் எல்லாமே எப்படி இதுன்னு கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணி இவங்க அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் பிச்சைக்காரனாவே வாழ்வாங்க. சொல்றதுக்கு காமெடியா தான் இருக்கும், நம்ப கூட முடியாது. ஆனா இதுதான் மெத்தட் ஆக்டிங். இந்த மாதிரி மெத்தட் ஆக்டிங் நம்ம தமிழ் சினிமால யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அவர்களை சொல்லலாம், சிவாஜி கணேசனை சொல்லலாம், கமலஹாசனை சொல்லலாம், இந்த மாதிரி பல நடிகர்களை சொல்லலாம். ஏன்னா இந்த நடிகர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் அதே டென்ஷன்ல அதே மூட்ல தான் வீட்டிலே இருப்பாங்க. பிச்சைக்காரனா நடிக்கணும்னு வைங்களேன், வீட்டிலே பிச்சைக்கார மாதிரி வாழ்வாங்க. தரையில உட்காந்து சாப்பிட்றது, அப்புறம் தரையில படுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு வாசல்ல போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களாம். இது சொல்றதுக்கு காமெடியா இருக்கும், ஆனா உண்மையா பிராக்டிகலா ஒரு சில தமிழ் நடிகர்கள் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துக்கலாம். 3 அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்துல ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆளா ஒரு செகண்ட் ஹாஃப் மேல மாறிடுவார் இல்லைங்களா. அதாவது இந்த கத்தி எடுத்து கழுத்து அறுக்கிறேன் அப்படின்ற ஒரு சீன்லாம் பண்ணுவாரு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல திவாகர்னு ஒரு டாக்டர் இதை பண்ணியே ஃபேமஸ் ஆகி எல்லார் கழுத்தையும் அறுத்துனுங்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா தனுஷ் அவர்கள் அந்த கேரக்டர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த படம் முடிகிற வரைக்கும் அதே மூட்ல இருந்து வீட்டுல போனா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ஒரே சண்டையா, கிட்டத்தட்ட அந்த மூடாவே இருப்பாராம். இது யார் சொன்னதுன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சியான் விக்ரம் எடுத்துக்கிட்டோம்னா ஐ படத்துல அந்த ஐ படத்தோட ஷூட்டிங்க 3 வருஷம் முடிகிற வரைக்கும் அவர் எந்த மாதிரி அவரோட உடம்பு வச்சிருந்தாரு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா.
இதனால அவருக்கு வீட்டில் இருக்கும் போதே மூடு ஸ்விங் ஆகி அடிக்கடி அவரோட மனைவியோட சண்டை போட்டுன்னு இருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் போறது இல்ல. நானே ஒரு நாள் அவரை தாய்லாந்துல பார்த்தேங்க இந்த ஐ படத்தோட ஷூட்டிங்க்கு. அப்போ வந்து அவர் ஏர்போர்ட்ல பார்க்கும்போது, சார் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, நானும் சினிமா சம்பந்தப்பட்ட ஆள் தான் அப்படின்னதுக்கு, தம்பி உனக்கு தான் தெரியும்ல சினிமாவை பத்தி, இந்த லுக்கை நான் வெளிப்படுத்த கூடாதுப்பா, அதனால இப்போ போட்டோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி என்னைய சொன்னாரு. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா என்னன்னு தெரியும். இதே மாதிரி தான் நடிகர் ரகுவரன் அவர்களும், ஏன்னா அவரும் வந்து ஒரு சந்தோஷமான கேரக்டர் பண்ற ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா வீட்டில் ஹாப்பியா இருப்பாராம். சோகமான கேரக்டர்னா வீட்டில் சோகமாவே இருப்பாராம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்வாங்கி கேரக்டராகவே மாறி நடிகர்கள் தான் மெத்தட் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம் சொல்றேன் பாருங்க. சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் இது பார்த்தீங்களா, சூப்பரான ஆத்தென்டிக்கான ஒரு படம் பாரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில். இந்த படத்தோட படப்பிடிப்புக்கு வந்து நான் போனேன், ஒரு சில தகவல் சேகரிக்கிறதுக்காக போனேன். ஏகப்பட்ட என்னோட நண்பர்களே வந்து நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது இந்த டான்சிங் ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் போதே எனக்கு ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. இந்த கேரக்டர் கண்டிப்பாக வெயிட்டாக வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மனுஷன் படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் மூடு ஸ்விங்லேயே தான் இருந்தார். அதாவது அந்த டான்சிங் ரோஸாவே தான் அந்த செட்லேயே இருப்பார் அவர். அதாவது நம்மளுக்குலாம் வந்து பிரேக் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், சாப்பிடும் போது நம்மளோட உண்மையான கேரக்டருக்கு ஜாலியாக மாறிடுவோம். ஆனா டான்சிங் ரோஸாவே சாப்பிட்டு இருந்தாருங்க. டான்சிங் ரோஸாவே நடந்தாரு, டான்சிங் ரோஸாவே சாப்பிட்டாரு, டான்சிங் ரோஸாவே அந்த மனுஷன் வாழ்ந்தாரு. செட்டிலேயே வாழ்ந்தாரு, படத்துல வாழல. அப்பனா பாத்துக்கோங்க, செட்டிலே எப்படி இருக்கும்போது வீட்டுல எப்படி இருப்பாங்க. சோ இது பேர் தான் மெத்தட் ஆக்டிங் அப்படின்றது. இது வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் மூலமா கிடைக்கிற ஒரு மெத்தட் ஆக்டிங். சினிமாவில் வர அத்தனை பேரும் அந்த மெத்தட் ஆக்டிங்கை கத்துக்கிட்டா நீங்க ஒரு நல்ல ஒரு நடிகரா மாறலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு மலையாளத்துல எவ்வளவு நடிகர்கள் மலையாள படம் ஏன் பிடிச்சிருக்குன்னா, அந்த வாழ்வியலோட அந்த கதாபாத்திரத்துக்கு ஒன்றி எல்லா நடிகரும் நடிகர்னால்தான் நம்மளுக்கு மலையாள படங்கள் வருங்காலத்தில் பிடித்து கொண்டே வருகிறது. சோ இந்த மெத்தட் ஆக்டிங் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சின்ன வரலாறு சொல்றேன். போர் அடிக்குதா? போர் அடிச்சா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு எப்படி இந்த மெத்தட் ஆக்டிங் வந்ததுன்னு தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க. அதாவது முதல்ல ரஷ்யால இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் தனிஸ்விங்கி அப்படின்ற ஒரு நடிகர் தான் இந்த ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல ரஷ்யன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் அமெரிக்கன் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம் இல்லையா. முதல்ல மெத்தட் ஆக்டிங் கண்டுபிடிச்சது ரஷ்யன் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், சோசியாலஜி ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறம் பிஹேவியர் ஆஸ்பெக்ட், இது மூணுமே சேர்ந்தாதான் ஒரு மெத்தட் ஆக்டிங் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளாஸ் எடுத்த காலகட்டம். ஸோ இதுக்கு கீழே ட்ரெயின் ஆன ஏகப்பட்ட ஹாலிவுட் நடிகர்களே பெரிய லெவலில் இன்னைக்கு ஒரு லெஜெண்டா மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு மேர்லின் பிராண்டோ, டாம் ஹார்டி, ஹீத் லெட்ஜர், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பேல், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மெத்தட் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மலையாளத்தில் நம்ம மம்முட்டி அவர்களை கூட சொல்லலாம். ஏன்னா மம்முட்டி படங்களை நல்லா பாருங்க, நேச்சுரலா நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நேச்சுரலா நடிக்கிறோம்னு சொல்லி நேச்சுரலா நம்ம இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல நடிச்சா அது அப்பட்டமா கேவலமா இருக்கும். ஆனா மம்முட்டி அவர்கள் நேச்சுரலா பேசிட்டு இருக்காரு ஸ்கிரீன்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுவே ஒரு ஆக்டிங் தான் அப்படின்றது தெரியாத அளவுக்கு மம்முட்டி அவர்கள் தத்ரூபமா மலையாள சினிமால நடிப்பு கொடுப்பாரு. ஆனா இந்த மெத்தட் ஆக்டிங் ரஷ்யால ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் போச்சு. இந்தியால எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியால இந்த ஒரு மெத்தட் ஆக்டிங்க அறிமுகப்படுத்தினது நடிகர் திலீப் குமார் அப்படின்ற ஒரு பாலிவுட் நடிகர் தான். நம்ம சாயிஷா இருக்காங்கல்ல, ஆர்யா பொண்டாட்டி, அவங்களோட தாத்தா அவரு. கிட்டத்தட்ட ஒரு 90s 60s 70sல ஒரு பெரிய நடிகருங்க. ஆனா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது திலீப் குமார் அப்படின்ற நடிகர். ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் மெத்தட் ஆக்டிங் கத்துக்கிறதுக்காக எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் போல, யார்கிட்டையும் கத்துக்கல. அவரே நேச்சுரலா இந்தியாவில் உருவாக்கின ஒரு சிஸ்டம் தான் இந்த மெத்தட் ஆக்டிங். திலீப் குமார் அப்ப எந்த அளவுக்கு ஜாம்பவானா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண நம்ம அமிதாப் பச்சன், நசருதீன் ஷா, நவாசுதீன் சித்திக்கு, இர்ஃபான் கான், இவங்க எல்லாமே இந்த மெத்தட் ஆக்டிங்கை ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய பேர் வாங்கினாங்க பாலிவுட்ல. இதே மாதிரி இந்த மெத்தட் ஆக்டிங்க மலையாளத்துல வந்து ஆரம்பிச்சு வச்சது சத்யன் அப்படின்ற ஒரு நடிகர் தான். இதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் மலையாளத்துல இதை கண்டினியூ பண்ணது மம்முட்டி அவர்கள், அதுக்கப்புறம் மோகன்லால், நம்ம தமிழ்ல கமலஹாசன் அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே மெத்தட் ஆக்டிங்க பக்காவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்லயே வாழ்வாங்க. பாத்தீங்களா, இது தாங்க மெத்தட் ஆக்டிங். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மெத்தட் ஆக்டிங்னா என்னன்னு சொல்லி. ஆனா இந்த மெத்தட் ஆக்டிங் பண்ற நடிகர்களுக்கு சம்பளத்தை இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, எண்ணி கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில் விவாதிப்போம். ஸோ இப்போ நம்ம மெத்தட் ஆக்டர்ஸை பத்தி பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்ல எந்தெந்த நடிகர்கள் வருவாங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய், அஜித், சூர்யா கூட வரலாம், சூர்யா வருவாரு. இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வருவாங்க. இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுக்குறாங்க. அவர் அதிகபட்சம் என்ன பண்ணுவார்னா, அந்த போலீஸ் யூனிஃபார்மை சும்மா மெடுக்கா போடுவாரு, அந்த போலீஸ் லுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணுவாரு, மேக்கப் பண்ணுவாரு, அந்த பாடி லாங்குவேஜை கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிப்பாரு. போலீஸ் வந்து பாடி லாங்குவேஜ் எப்படி ஸ்டிஃபா இருப்பாங்க, எப்படி பஞ்ச் டயலாக் வந்து நல்லா பேசுவாங்க, இப்படின்ற ஒரு விஷயத்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் அவர் ரெடி பண்ணிட்டு அப்படியே அடிச்சு விட்டு படத்தை நடிச்சுட்டு வருவாரு. படம் சூப்பர் ஹிட் இல்லைங்க, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா வசூல் பண்ணோம். அதுல இருந்து ஒரு ஷேரா விஜய் அவர்களுக்கு 200 கோடி ரூபா சம்பளம் போவோம். ஸோ இவங்க தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஆனா அந்த போலீஸ் கேரக்டர் விஜய் நடிச்சா எப்படி இருக்கும், சூர்யா நடிச்சா எப்படி இருக்கும், சியான் விக்ரம் நடிச்சா எப்படி இருக்கும்,
கமலஹாசன் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளான ஆடியன்ஸ் தான் பிரிச்சு பார்க்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன டவுட் வரும், எல்லாருமே சிறப்பா தான் பண்ணியிருக்காங்க, யாருமே குறையா பண்ணல. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் அந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சா 500 கோடி ரூபாய் வசூலாகுது, அதே கமலஹாசன் அவர்கள் நடிச்சா 250 கோடி தான் வசூலாகுது. ஏன் எல்லாருமே ஒரே நடிப்பு தான் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கேரக்டர் ஆர்டிஸ்டோட ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னன்னா, கேரக்டர் ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவா தன்னை உணர்ந்து படம் நடிப்பாங்க. அதாவது ஒரு சாமானியங்க, இன்னைக்கு நான் ஒரு கூலி வேலை செய்யறேன், வாரம் ஃபுல்லா கஷ்டப்படுறேன், வீக்கெண்ட்ல ஒரு திரையரங்கில் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்த்து என் மனசு நிம்மதியை நான் ஆத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் சாதாரண வாழ்க்கையில சாதிக்க முடியாத விஷயம், செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஆன் ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோ பண்ணும்போது அந்த நடிகரை அவன் கொண்டாடுவான். ஏன்னா என்னால பண்ண முடியாததை என் தலைவன் ஸ்கிரீன்ல பண்ணுகிறான்டா, இது தாண்டா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த 6 நாள் அவன் வாரத்துல கஷ்டப்பட்ட எல்லா கவலையையும் எல்லா பாரத்தையும் அந்த திரையரங்களை இறக்கி வச்சு நிம்மதியா நீ போய் நைட்டு தூங்கி அடுத்த வாரம் மறுபடியும் வேலைக்கு போயிடுவான். சோ இந்த மாதிரி ஒரு சாமானியனோட மன திருப்திப்படுத்துற ஒரு நடிகர்கள் தான் சூப்பர் ஹீரோ நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த சூப்பர் ஹீரோ நடிகரோட கம்பேர் பண்ணா இந்த மெத்தட் ஆக்டிங் ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண நடுத்தர வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதன் ஆகட்டும், ஒரு ரசிகன் ஆகட்டும், அவனுக்கு 6 நாள் ஒரே ப்ரெஷருங்க வேலையில, கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கணும், என் வாழ்க்கையில நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சரி நம்ம தியேட்டர்ல உட்காந்து அந்த கஷ்டத்தை நம்ம ஆத்திப்போன்னு போய் உட்காரும் போது அந்த மெத்தட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எடுத்து படமா நடிச்சு இந்த கஷ்டத்தோட வரவனை இன்னும் கஷ்டப்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, டே நானே சோகத்தை கழிக்கணும் தான் தியேட்டர்ல உட்கார்றேன், உன் படத்தை பார்த்து நான் இன்னும் சோகமாயிட்டேன்டா போய அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ரசிகர்கள் பெரும்பாலான சாமானிய மக்கள் அந்த மெத்தட் ஆக்டிங் பண்ற நடிகர்களோட படங்களை பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட படங்களை யார் பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமானா ஒரு வெறி, எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகம் எப்படி இருக்கு, நாடு எப்படி இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிறது தான் இந்த மெத்தட் ஆக்டர்ஸோட வேலையை. ஸோ இவங்களோட படத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது இவங்களோட படங்களை பார்க்கும்போது இவ்வளோ அழகா நடிச்சிருக்கிறாங்களே, அப்பா இப்பேற்பட்ட நடிகர்களா அப்படின்னு சினிமா மேல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க தான் இவங்களோட நடிப்பை பார்ப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, தமிழ் சினிமாவாகட்டும் உலக சினிமாவின் அந்த கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கலையை தூக்கி பிடிக்கிறத இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம், நியூஸ் சேனல்ல போடும்போது தெரிஞ்சுப்போம். இந்த நியூஸ் சேனல்ல சொல்ற அந்த ஒரு நிமிஷம் கிளிப்ல நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சினிமா வாயிலாக இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் அந்த பிரச்சனையை ஆன் ஸ்கிரீன்ல அவங்களோட நடிப்பின் மூலயமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறாங்க பாத்தீங்களா. ஸோ இந்த சேர்க்கிற இந்த ஒரு பொறுப்பை அந்த மெத்தட் ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கும். அதனாலதான் மெத்தட் ஆக்டர்ஸை உலகம் ஃபுல்லா கொண்டாடுவாங்க, கொண்டாடப்படுவார்கள். ஆனா வருமான ரீதியா இவங்களுக்கு பெரிய வருமானம் வராது. ஏன்னா இங்க பெரும்பாலான மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறது சூப்பர் ஹீரோஸ் தானே தவிர மெத்தட் ஆக்டர்ஸ் கிடையாது. ஆனா கலையை வாழ வைக்கிறது இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சூப்பர் ஹீரோவா என்டர்டைன் பண்ணி 200 கோடி 250 கோடி நான் சம்பாதிக்கிறேன். ஆனா நான் ஒரு 3 படம் தொடர் தோல்வி கொடுத்து எனக்கு அப்புறமா ஒரு பையன் புதுசா வர பையன் சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் பார்த்தானா மக்களோட கன்வர்ஷன் எல்லாம் அங்க போயிடும், என்ன மறந்து விடுவாங்க. இந்த மாதிரி மறந்துட்டாங்கன்னா வழக்கம் போல என் மார்க்கெட் டவுனு, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கீழே தான் போவேன், எனக்கு 200 கோடிலாம் எவனும் சம்பளம் தர மாட்டேன், நான் ஃபீல்ட் அவுட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற ஒரு ரிஸ்க்கும் இந்த ஹீரோ கிட்ட இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த மைக் மோகன் ஆகட்டும், ராமராஜன் ஆகட்டும், பிரசாந்த், அப்பாஸ், கரண், கார்த்திக், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ கேட்டகரியில இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மார்க்கெட்டு போய் ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கீழே இறங்கி இப்ப கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நீங்க மெத்தட் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், சியான் விக்ரம், பார்த்திபன், ராஜ்கிரண், நாசர், நிழகல் ரவி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஒன்றி வாழ நடிகர்கள். இவங்களோட கெரியர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி அழகா சஸ்டெயின் ஆகி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சி இவங்க வந்துட்டாங்கப்பா, இவங்க வந்தாலே டிஃப்ரெண்டான கதையை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த சார்ட் ஆஃப் மக்களுக்கு இவங்க நிறைய ஒரு பலன்களை கொடுப்பாங்க. பலன்கள் இந்த சென்ஸ் அவங்களோட படத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை நம்ம புரிதல் ஏற்படும் நம்மளுக்கு இவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு தேவை, எனக்கு தேவையெல்லாம் ஜாலியாக இருக்கணும், போய் தேட்டர்ல போய் உட்காந்தா செலிப்ரேஷன் பண்ணணுங்க, என் தளபதி படமாகட்டும், தலை படமாகட்டும், சூப்பர் ஸ்டார் படமாகட்டும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலானவர் உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சேர்ந்தவன் தான். நான் மெத்தட் ஆக்டிங்கையும் பார்ப்பேன், நான் தேட்டரில் போய் விஜய் அஜித் படங்கள், ரஜினி படங்கள்லாம் கொண்டாடவும் செய்வேன். ஸோ நான் ரெண்டுத்தையுமே பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு 2 ஆக்டர்ஸும் முக்கியம். ஆனால் இந்த 2 ஆக்டர்ஸோட கேட்டகரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் ஆக்டர்ஸ் அப்படின்றவங்க தே ஆர் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சூப்பர் ஹீரோ கேட்டகரியில் இருக்கிறவங்க தே ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ சம்பள விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த சூப்பர் ஹீரோ நடிகர்களுக்கு மட்டும் எதனால 200 கோடி 150 கோடி 250 கோடின்னு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இவங்களோட மார்க்கெட் பெருசு. ஏன்னா திரையரங்குகளுக்கு ரசிகர்களை இழுக்கும் ஒரு சக்தி, காந்த சக்தி இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட படங்களுக்கு போனா மட்டும்தான்
அன்பிலீவபிள் ஆக்ஷன் சீன்ஸ், சூப்பரான பாட்டு, அசாதாரணமான டான்ஸ், ஒரு ஜாலியான ஒரு பார்ட்டி மூடுக்கு அவங்க படத்துக்கு போனோம்னா நம்ம போயிடுவோம். ஸோ சமீபத்தில் வந்த ஜெயிலர் படத்தை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களோட எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் தேட்டரில் உட்காரும்போது. ஏன்னா நீங்கள் நல்ல ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு நம்ம விஜய் அவர்களோட படமாகட்டும், அஜித் படம், ரஜினி படத்தோட ட்ரைலர் போட்டோன்னே அந்த ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு கூஸ் பம்ஸ் வருது. ஸோ இதுதான் செலிப்ரேஷன். ஸோ இந்த செலிப்ரேஷனை பார்க்க தான் எல்லா ரசிகர்களும் திரையரங்குக்கு வராங்க. கூட்டம் சேருது, கலெக்ஷன் அள்ளுது, அவங்களோட பிசினஸ் 1000 கோடிக்கு போகுது. அந்த 1000 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளமா தராங்க. இவ்வளவுதான் நண்பர்களே பிசினஸ். ஏன்னா 200 கோடி சம்பளம் தராங்கன்னா உலக அளவுல அவங்களோட மார்க்கெட் 1000 கோடி. ஏன்னா இப்ப ஜெயிலர்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடியோ 700 கோடியோ வசூல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு 700 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிற காசெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு தான். அதனாலதான் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மெத்தட் ஆக்டர்ஸுக்கு எதனால சம்பளம் ஒரு 10 கோடியிலிருந்து 30 கோடிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரசிகர்களை திரையரங்குகளுக்கு இழுக்கும் அந்த புல்லிங் பவர் இவங்க கிட்ட அதிகமா கிடையாது. ஏன்னா இவங்களோட படத்துக்கு போனா நிறைய சென்டிமெண்ட் இருக்கும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா கூட அந்த செலிப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே உங்களோட படத்துல பெருசா இருக்காது. போனா கொஞ்சம் அழுகுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த புல்லிங் பவர் அவங்க கிட்ட ரொம்ப கம்மி. இதனாலதான் அவங்களோட படங்களுக்கு விடிவெள்ளியா அமைஞ்சது இந்த ஓடிடி தளம். இவங்களோட படங்களை பெரும்பாலான நடிகர்கள், ரசிகர்கள், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாமானியர்கள் எல்லாம் ஓடிடியில் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேட்டருக்கு இருக்கிற புல்லிங் பவர் யாருக்கு இருக்குன்னா சூப்பர் ஹீரோஸ்க்கு மட்டும்தான். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு சூப்பர் ஹீரோ நடிகர்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் ரசிகர்களை தேட்டருக்கு புல்லிங் எஃபெக்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் என்னைக்கு இந்த மெத்தட் ஆக்டர்ஸோட சம்பளம் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேசிக் மார்க்கெட்டு, அவங்களோட பேசிக் பிளாட்ஃபார்மே இந்த ஓடிடி தான். ஸோ இந்த ஓடிடியில் இவங்களோட படங்களை ரசிகர்கள் எப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பாங்களோ அப்போ இவங்களுக்கான அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி இவங்களோட படங்கள் இவங்க எப்படி நடிக்கணும்னா, கம்ப்ளீட்டா மெத்தட் ஆக்டிங் குள்ள போறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கேரக்டர் ரோல்ஸும் அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஒரே படத்துல பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா கேரக்டர் ரோல் ஒரு படத்துல பண்றேன், திடீர்னு பார்த்தா நான் மெத்தட் ஆக்டரா மாறுறேன் அப்படின்னா குழம்பிடுவாங்க. இதனாலதான் விஜய் சேதுபதி அவர்களோட மார்க்கெட்டு 10 கோடியிலே அல்லாடிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு பார்த்தா ஒரு 2 மாசான படம் கொடுப்பாரு, திடீர்னு ஒரு படத்துல போய் வில்லனா நடிப்பாரு, இன்னொரு படத்துல வயசான தாத்தாவா நடிப்பாரு. ஸோ இவரோட கெரியர்ல இவ்வளவு குழப்பங்களை உண்டாக்குறதுனால தான் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாலையும் எந்த தியேட்டர் ஓனர்ஸ்னாலையும் இவரோட படத்தை கன்ஃபார்மா வாங்கி தியேட்டர்ல வெளியிட முடியல. ஏன்னா இவர் படத்துக்கு எந்த ரசிகர் வருவான்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா இவரோட படத்துல இவர் இந்த படத்தை எப்படி நடிச்சு வச்சிருக்காருன்னு எனக்கே தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தை இவர் கிரியேட் பண்ணி விட்டனால தான் இவரோட மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா போச்சு. இதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்காரு. என்னன்னா இனிமேல் எந்த படத்துலயும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண போறது கிடையாது, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் நடிப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் எடுத்த முடிவுக்கு முக்கியமான காரணமே அவரோட மார்க்கெட்டுக்குள்ள நடந்த ஒரு குழப்பம் தான். ஸோ மெத்தட் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மெத்தட் ஆக்டிங்லேயே போகாமல் கூட கொஞ்சம் ஒரு கேரக்டர் கலந்த ஒரு என்டர்டெய்னிங்கான சில விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது மக்களோட பார்வை அவங்கள நோக்கி போவோம். அதிகப்படியான ரசிகர்கள் இவங்களோட படங்களை தேட்டரில் ரசிக்க வருவாங்க. அப்போ தான் இவங்களோட மார்க்கெட்டும் ஏறும். ஸோ இதுதான் நண்பர்களே பெரிய டிஃபரன்ஸு, சேலரிக்கான டிஃபரன்ஸு இது ஒன்று தான். ஸோ இதை தாண்டி இனிமேல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எவன் எந்த மைக்கை பிடிச்சி எந்த நடிகரை குறை சொன்னாலும் கண்டிப்பாக கண்டுக்காதீங்க. இதுதான் சினிமாக்குள்ள சம்பள விஷயத்தில் நிலவக்கூடிய ஒரு நிலவரம். இது கூட புரிஞ்சிக்காம இன்னைக்கு நடிகர் சங்கத்தை நோக்கி எல்லா துறைகளும், அதாவது சினிமாக்குள்ள இருக்கிற அத்தனை துறைகளும் அவங்களை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடிகர் சங்கம் எந்த அளவுக்கு பதில் சொல்லும்? ஏன்னா முன்ன மாதிரி நடிகர் சங்கம் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இல்லை, அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறனால இது எப்படி தீர்வு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நவம்பர் 1ஆம் தேதி இவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா படப்பிடிப்பு எல்லாமே நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம பொறுத்தது பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றும் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, ஃபாலோ பண்ணுங்க, நம்ம கூட சாட் பண்ணுங்க. நிறைய சினிமாவை பத்தி பேசலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.